ஹலோ வெல்கம். நம்ம இன்றைக்கி என்ன குக் பண்ண போகிறோன்னா வெஜிடபிள் ரைஸ். பாஸ்மதி ரைஸ் ஒரு 1 kg எடுத்துக்கலாம். அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். வெஜிடபிள் ரைஸ் செய்கிறதுக்கு நல்லா அகலமான ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஒரு 6 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். பட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 10 வெட்டி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 8 ஆட் பண்ணிக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா பாதி வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 3 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் கரெக்டாக இருக்கும். வதங்கிடுச்சு. புதினா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் 2 கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா காம்பி கிள்ளி ஒரு 4 ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் கலரும் நல்லாயிருக்கும். பவுடர் போட்டு 1 minute நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 5 டம்ளர் அரிசி போட்டிருந்தேன். அதுக்கு வந்து 7.5 டம்ளர் தண்ணி போட்டிருக்கேன். இது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அரிசி ஆட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். லெமன் ஒரு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 minutes மீடியம் குக்கில் வைக்கலாம். ஏன்னா காயெலாம் வேகணும். கொதிக்குது. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 minutes ஃபுல் ஸ்பீட்லேயே இருக்கட்டும். 5 minutes ஆச்சு. திறந்து பார்க்கலாம். ஓகே, தண்ணியெல்லாம் ஆல்மோஸ்ட் வற்றிடுச்சு. இப்போ இதை நம்ம தம் கொடுத்துடலாம். தம் கொடுக்க ஃபஸ்ட்டு ஃபுல் சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு வீணா போன தவா வச்சுட்டு அது மேலே அந்த பாத்திரத்தை இறக்கிடலாம். இப்போ இது மேலே அந்த பாத்திரத்தை வச்சிடலாம். ஒரு 15 minutes அது சிம்லேயே இருக்கட்டும். கரெக்டாக ஒரு 20 minutes ஆச்சு. இப்போ பார்க்கலாம். ஓகே,
ரைஸ் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான், நம்ம வெஜிடபிள் ரைஸ் ரெடி.